மாபெரும் சபைதனில் என்று எனக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். திரளாக கூடியிருக்கிறீர்கள், உங்களிடத்தில் என்ன சொல்லிவிட முடியும் என்று யோசித்தபடி உட்கார்ந்திருந்தேன். திருவள்ளூர் நகரத்திற்கு வந்து சேர்ந்த பொழுது சரியாக மணி 6 இருக்கும். எனக்கு அலைபேசியில் ஒரு அழைப்பு. மேடம், உங்களை பற்றிய ஒரு குறிப்பு வேண்டும், மேடையில் அறிவிப்பதற்காக என்று சொல்லப்பட்டது. நான் சொன்னேன், சும்மா சொல்லுங்க சார், என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா? அவங்க அனௌன்சர்கிட்ட சொல்லுங்க. இல்லை மேடம், எல்லாரும் பயந்து போயிருக்காங்க. என்ன சொல்லணுங்கிறத நீங்களே சொல்லிடுங்க மேடம். அவ்வளவா பயந்து போயிருக்கிறாங்க? எனக்கு தெரிஞ்சு திருவள்ளூரில் இருக்கிறவங்கெல்லாம் வீரம் செறிந்த மக்கள், மண்ணின் மைந்தர்கள் ஆயிட்டு யாருக்குமே பயப்பட மாட்டாங்களே, இவங்க ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு நான் டவுட்டோட தான் வந்து இறங்கினேன்னா, இறங்கும்போது ஒரு போலீஸ்கார் வந்தார். கரெக்டாக என் வண்டி உள்ளே வராதபடிக்கு வண்டியை எடுத்துகிட்டு வந்து இப்படி நின்னார். நான் அவரை பார்த்தேன். சரி, அங்கேயே இறங்கிடலான்னு இறங்கும்போது அந்த போலீஸ்காரர் கேட்குறார், என்ன மேடம் பயந்துக்கிட்டே இறங்குறீங்கன்னு கேட்டார். ஓஹோ, அவங்க தான் நீங்களா? பயந்த மாதிரி இருந்துக்கிட்டு அடுத்தவங்களை பயமுறுத்துகிற ஆளா நீங்கள் என்றபடி நினைத்து கொண்டு தான் இங்கே வந்தேன். கதைகள் விசிறி வீசி என் வியர்வையெல்லாம் ஆற்றி என் மனதை அன்பு வயப்படுத்திய அந்த கவிஞருக்கு என்னுடைய சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ மாபெரும் சபைதனில் என்கின்ற சொல் கண்ணதாசனின் சொல். நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் என்று சொன்ன பாட்டு. எனக்கு இது யார் எழுதுனாங்கிறதெல்லாம் தெரியாது. எனக்கு ஒரு 13 வயது இருக்கும். என்னுடைய அம்மா தேன் கிண்ணம் கேட்பாங்க. அப்போது ராத்திரி ஒரு 9:15 இருக்கும், தேன் கிண்ணம். எல்லாரும் தூங்கிட்டு இருக்கோம், என்னை மட்டும் எழுப்பி இந்த பாட்டை கேள அப்படின்னாரு எங்கள் அம்மா. எனக்கு இது யார் எழுதுனாங்களான்னு தெரியாது. என்னை கேட்டால் இந்த நீ உன்னை அறிந்தால்ங்கிற பாட்டு எனக்கு அறிமுகப்படுத்தினது எங்கள் அம்மா. அந்த பாட்டில் ஒரு ஸ்டான்ஸா வரும். அந்த பத்தி தான் மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் என்ற பாட்டு. இது மாபெரும் சபை, புத்தகத் திருவிழாவிற்கு வந்திருக்கும் சபை. இந்த சபையில் போடப்படுகின்ற எந்த வார்த்தையும் வெறும் வார்த்தை அல்ல, அது விதைகள். நான் மிக கவனமாக என் வார்த்தைகளை முன்னெடுத்து வந்திருக்கிறேன். எந்த ஒரு கூட்டத்திலும் சொல்லுவதையே இங்கேயும் சொல்லுகிறேன். நிறைய பேர் என்னை இந்த செல்போனில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. 1/2 மணி நேரத்தில் யூடியூப்பில் வந்துடும், லைவே போயிட்டு. என்ன இதுவரைக்கும் எதில் பார்த்துருக்கீங்க? இதில் தானே பார்த்துருக்கீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் எங்கிருந்தெல்லாம் சுற்றி திரிஞ்சு மதுரையிலேருந்து புறப்பட்டு திருவள்ளூர் வந்து சேர்ந்திருக்கேன் தெரியுமா? உங்களுக்காக தானே வந்திருக்கேன். நேரில் வந்திருக்கேன்ல, பேச்சை கேட்கலாம்ல, அப்போவும் இதுலேயே பார்க்குறீங்க. எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. உங்களுக்கும் எனக்குமான இந்த காலம் மிக மிக கனிந்து கொண்டிருக்கிறது. நான் யாருக்காகவும் பேச வரவில்லை. என் வார்த்தைகளை காணொளியின் மூலமாக பதிவு செய்து உலக மக்கள் அத்துணை பேருக்கும் அனுப்பி கொண்டிருக்க உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஆனால் நான் இவர்களுக்காக பேச வருவதே இல்லை, நான் உங்களுக்காகத்தான் பேச வருகிறேன். அதனால் என் வாழ்க்கையில் நான் மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத அந்த வாழ்வின் மணித்துளிகளை இதோ உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத அந்த நேரத்தை இந்த பேச்சிற்காக தந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த புனிதமான இந்த முக்கியமான காலகட்டத்தில் நான் சொல்வதை மனதிலே உள்வாங்கி வைத்துக்கொள்ளுங்கள்.
சொற்களை வைத்துக்கொண்டு உலக புகழ் பெறுகின்ற கவிதைகளை எழுதக்கூடிய ஒரு கவிஞர் இங்கே ஒரு வாக்குமூலம் தந்தார். நானாக எதுவும் எழுதிவிடவில்லை. ஏதோ எனக்கு பிறப்பிலிருந்தே மொழியினுடைய அர்த்தங்கள் புரிந்து கொண்டு வாழ்வின் ரகசியங்களை தெரிந்து கொண்டு நான் பேச்சை எழுத்தை முன்வைக்கவில்லை. நான் படித்த நூல்கள்தான் நான் எழுதுகின்ற எழுத்திற்கு காரணம் என்ற ஒரு வாக்குமூலத்தை தந்துவிட்டு உட்கார்ந்திருக்கிறார் இந்த மண்ணின் மைந்தர். வாசிப்பு நான் யோசிச்சு பார்த்துருக்கேன். நான் சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க. இந்த நிர்வாகத்தில் இருக்கிறவங்க புக்கை வாங்குறத விட இப்பெல்லாம் பேச்சை கேட்கறதுக்கு தான் கூட்டம் நிறைய வருது. ஆனால் இங்கே எங்களை கூப்பிட்டு பேச வைக்கிறதுங்கிறது இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய பாடு அப்படிங்கிறத இவங்களுடைய ஆஃபீஸில் போய் கேளுங்க. அவங்க எதுக்கு தெரியுமா எங்களெல்லாம் கூப்பிடுறாங்க? எங்கள் பேச்சை உங்களை ஏன் தெரியுமா கேட்க வைக்கிறாங்க? புத்தக வாசிப்பு பழக்கம் உங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான், வேறு எந்த நோக்கமும் இல்லை. உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக அல்ல, உங்களை ஒருமுகப்படுத்தி புத்தக வாசிப்பிற்குள் அழைத்து செல்வதற்காகத்தான் இந்த பெரிய முயற்சிகள் எல்லாம். நான் யோசித்து பார்க்கிறேன், உங்களிடத்தில் இந்த மாபெரும் சபைதனில் என்கின்ற தலைப்பில் எந்த கருத்துக்களை பேச வேண்டும் என்கின்ற வார்த்தைகளில் ஒன்றோடு ஒன்றாக முட்டி மோதிக்கொண்டிருக்கின்ற என் மனதிற்குள். யார் நல்ல பேச்சாளர் தெரியுமா? பேசிட்டு நல்லா பேசிட்டு கைத்தட்டல் வாங்கிட்டு போறாங்கல்ல, அவங்கெல்லாம் நல்ல பேச்சாளர் கிடையாது. என்னை பொறுத்த அளவில் பேசிட்டு போனதுக்கு அப்புறமாவும் யார் ஒருவர் நமக்குள் பேசிக்கொண்டே இருக்கிறார்களோ அவர்கள் தான் நல்ல பேச்சாளர். நான் பேசிவிட்டு போனதற்கு பிறகும் உங்கள் மனதிலே பேசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற மாதிரியான சொற்களை நான் தேடுகிறேன். எப்பொழுதும் என்னை யார் சந்தித்தாலும் சொல்லுகின்ற வார்த்தை, மேடம் உங்க பேச்சுக்கு எங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஃபேன். உங்க பேச்சை கேட்காம நாங்க தூங்குறதே இல்லை. என் வைஃபுக்கு உங்க பேச்சுன்னா ரொம்ப பிடிக்கும் மேடம். அந்த மாதிரி சொல்ற ஆம்பளைங்களுக்கு நான் சொல்றது என்ன தெரியுமா கவிஞரே? என் பேச்சு உங்க வைஃபுக்கு ரொம்ப பிடிக்குமா? அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. நீங்க என்ன மாற்றமெல்லாம் அவர்களிடத்தில் வந்து உங்களுடைய குடும்பத்தில் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் நான் சொல்லிவிடுகிறேன். மேக்சிமம் அவங்க உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அதே நோக்கம்தான் அவர்களுக்கும். அதனால் நீங்களும் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவேன். ஆனால் எல்லாரும் என்கிட்ட சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இதுல இருந்து ஆரம்பிக்கிறேன் நான் என் பேச்ச. எல்லாரும் சொல்றது என்னன்னா, மேடம் நல்ல உற்சாகமா இருக்கு மேடம் உங்க பேச்செல்லாம் கேட்கும்போது, ஆனா ஒன்லி 2 hours தான் மேடம் நிக்குது, சல்லுன்னு இறங்கிருது மேடம். பரமபதத்தில் பாம்புல இறங்கி கீழே போடுற மாதிரி உங்க உற்சாகமெல்லாம் வடிஞ்சு போயிருது மேடம். அதே உற்சாகத்தோடு நான் இருக்கணும்னா என்ன பண்றதுன்னு சொல்லுங்கன்னு கேட்டாங்க. இங்க மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் கேட்குறாங்க. ஏன் உங்க மனசுல மட்டும் அந்த ஆற்றல் இல்லையா, அந்த கேள்வி இல்லையா? எல்லாம் தான் கேட்குறோம். இந்த ஒரே ஒரு நாள் வந்தது, ஜனவரி 1, நான் இன்றிலிருந்து அப்படின்னு ஆரம்பிச்சோமா, 5 நாள் தாங்குச்சா? பொங்கல் வரைக்கும் கூட தாங்கல. அப்போ மாபெரும் சபைதனில் நீங்கள் உங்களை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் உள் சபையில் நீங்கள் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் புறச் சபையில் நீங்கள் உங்களை முன்னிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், எப்படி உங்களை ஒரு நிலையிலே நிறுத்துவது? எனக்கு என்ன ஆச்சுன்னா, போன மாதம் கொஞ்சம் வெளியில் போயிருந்தேன் சார், வெளிநாடு. ரொம்ப சூட்சமமாக சில வார்த்தைகள் சொல்லுவேன், புரிஞ்சுக்கணும் சரியா? இந்த என்ன படம் தெரியல, வாகை சந்திரசேகர் ஐயா தான் அந்த டைலாக் சொல்லுவார், யாருக்கு புரிகிறதோ இல்லையோ சுபத்ரா உனக்கு கூடவா புரியவில்லை. ஒருதலை ராகமா? அப்போ அவர் வாகை சந்திரசேகர் இல்லை, அது நம்ம ஐயா. யாருக்கு புரிகிறதோ இல்லையோ சுபத்ரா உனக்கு கூடவா புரியவில்லை. இங்க இருக்கக்கூடிய எல்லோரையும் பார்த்து கேட்கிறேன். ஏனென்றால் நான் சபைக்கு பேசுகின்றவள் இல்லை, நான் தனி மனிதருக்கு பேசக்கூடியவள். உங்களை இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இந்த விஷயத்தை சொல்லிட்டு போறேன். வெளிநாடு போயிருந்தேன்னா பாருங்களேன், எப்படி கண்டுபிடிக்கிறேன் பாருங்க விஷயங்களை.
எப்படி கண்டுபிடிக்கிறேன் பாருங்க விஷயங்களை. நான் நல்ல பிள்ளைங்க. எதை வச்சு சொல்றேன்றீங்களா? ரொம்ப கோவமா இருந்தேன்னா தூங்கிடுவேன். ரொம்ப பசியா இருந்தாலும் தூங்கிடுவேன். ரொம்ப கோவமா தூங்கிடுவேன். நல்லா சாப்பிட்டா தூங்கிடுவேன். ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருந்தாலும் கெட்ட விஷயம் இருந்தாலும் படுத்தா தூங்கிடுவேன். இந்தா இப்போ இப்படி பார்த்தா தூங்கிடுவேன். நல்ல மனசு எனக்கு. இந்த வெளிநாடு போயிட்டு வந்தேன்னா 12 மணி நேரம் டிஃப்ரெண்ட்டு. இங்கே 12 மணிக்கு பகல்னா அங்கே 12 மணி ராத்திரி. 15 நாள் இருந்துட்டேன்னா ஜெட்லாக் வந்துருச்சு. நைட்டுங்க யாருக்காவது ஏதாவது புரியுதான்னு பாருங்க. 12:15 எழுந்திருச்சு உக்காந்துட்டு இருக்கிற மதுரையில் யாரும் இல்லை கூட. எழுந்து பார்க்குறேன், என்னடா தூக்கம் வர மாட்டேங்குது, காலையிலேருந்து தூங்கலையே, இப்போ கூட தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சுங்க. மன அழுத்தம். புரண்டு படுத்தாலும் தூக்கம் வரல. எதை எடுத்தாலும் எரிச்சலாக இருக்கு. இந்த எரிச்சலை என்ன பண்ணுறதுன்னு தெரில. பக்கத்தில் டேபிளில் நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்ததுக்காக ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துருந்தாரு சார். அதை திறந்து பார்த்தா வண்ணமயமான ஸ்வீட்ஸ். ஆக்சுவலி நான் ஸ்வீட் சாப்பிட மாட்டேன். என்னன்னு தெரில, எனக்கு அவ்வளோ சுகர் இல்லைங்க. அதுக்காக தான் சுகர் இல்லை, புரியுதா? ஸ்ட்ரெஸ் இல்லை, அதுக்காக தான் சுகர் இல்லை. படுத்த உடனே தூங்கிடுறேன், அதுக்காக சுகர் இல்லை. ஆனாலும் அப்போ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு அந்த ஸ்வீட்டை பாக்ஸை திறந்த உடனே சந்தோஷமாயிடுச்சு. 2 ஸ்வீட்டுங்க, பெரிய ஸ்வீட். 2 ஸ்வீட் சாப்பிட்டேங்க. சாப்பிட்டு தண்ணி குடிச்சு உட்காந்த பாருங்க, எரிச்சல் அப்படியே சாந்தமாயிடுச்சு. படுத்தேன், தூங்கிட்டேன். காலையில் ஃப்ரெஷ்ஷாக எந்திரிச்ச உடனே பெரிய கேள்விக்கு, 30 வருஷமா நான் தேடிக்கிட்டு இருக்கிற கேள்விக்கு பதில் கிடைச்சதுங்க. ஸ்வீட் சாப்பிட்டா எரிச்சல் தனியும், ஸ்ட்ரெஸ்ஸு போகும். அப்புறமா தான் புரிஞ்சுது, நாம் ஜெயிச்சிட்டா, ஏதாவது வீடு வாங்கிட்டா, வேலை கிடைச்சிட்டா, கல்யாணம் ஆச்சுன்னா, குழந்தை பிறந்துச்சுன்னா, ஏன் பக்கத்தில் இருக்கிறவெல்லாம் ஸ்வீட் கொடுன்னு கேட்குறான். ஸ்ட்ரெஸ்ஸாக சுற்றிட்டு இருக்கிறாங்க. நம்மளை சுற்றிட்டு இருக்கிறது எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக சுற்றிட்டு இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுங்க, இதோ இந்த வார்த்தையை சொல்கிறேன், இன்னைக்கு வாங்கி வச்சுக்கோங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு ஸ்வீட் கொடுத்துருங்க. சரியா? தோத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் சாப்பிடுங்க. ஏன்னா ஸ்வீட் யார் சாப்பிட்றோமோ இல்லையோ அது முக்கியம் இல்லை சுபத்ரா, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம் என்பதனை புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு சில வார்த்தைகள் புரியுதா? புரிவதை நான் அடுத்ததாக வந்து சொல்கிறேனா? மேடையில் வந்த புதியவருக்கு வணக்கம். யாருன்னு தெரியல எனக்கு. ஐயா, அந்த அளவுக்கு இருக்குதா? உனக்கு தெரியாத இருக்கிற வரைக்கும் எனக்கு நல்லதுங்கிறாரு. நிச்சயமா நிர்வாக அதிகாரியா இருக்கணும். ஒரு மோட்டிவேஷனை, ஒரு உற்சாகத்தை கீழே போடாமல் அப்படியே வைத்திருப்பது எப்படி? இது சார் எத்தனை பேரை சந்திச்சிருப்பாருன்னு எனக்கு தெரியல. கவிஞர், நான்லாம் எங்கள் காலேஜில் வேலை செய்யும்போது நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா போவேன் சார். ஃப்ரெஷ்ஷாக 7:45 ஸ்கார்பியோவில் போய் இறங்குவேன். அப்படி வானத்துலேருந்து இறங்குற பராசக்தி மாதிரி போய் இறங்கி கையெழுத்து போட்டு அப்படி கேபினில் போய் இப்படி உட்காந்துட்டு என்னுடைய அட்டெண்டன்ஸ், அது புக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக இப்படி நிமிர்ந்து பார்ப்பேன் பாருங்கள். என் கலீக் ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க, அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. இப்போ அவங்க என்கிட்ட கேட்பாங்க, என்ன பர்வீன் டல்லாக இருக்கிற? ஹே, நல்லா தான் இருக்கிறேன். வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? சண்டை ஏதாவது போட்டு வந்தீங்களா? அந்த ஆள் தான் கொண்டு வந்து ட்ராப் பண்ணியிருப்பார். 2 மணிக்கு ஏதாவது டாலர் வாங்க போறியாம்மா, வாங்கி தரேன்னு சொல்லி போயிருப்பார். இந்த அம்மா சொல்லுது, சண்டையா? நான் நைட்லாம் தூங்கலையா? பிரச்சனையா? நான் என்ன சொல்கிறேன், முன்னால் இருக்கிற ஆட்கள் நம்மளை ரெடியாக வச்சுருப்பாங்க.
நாம எப்படி இந்த சூழ்நிலையில சந்தோஷமா இருக்கிறது, இதை சொல்லிட்டு போயிடுறேன். இதுதான் ரகசியமே. இதை புரிந்து கொள்வதுதான் ரகசியம். கிளாரான்னு ஒருத்தி, அவ யாருன்னா ரெட் கிராஸ் அமைப்பு இருக்குல்ல, அதை உருவாக்கியவள். 97 வயசு அவளுக்கு. பேரழகா இருப்பாளாம், அவ்வளோ அழகா இருப்பாங்களாம். அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க, உங்கள் இளமையின் உங்கள் அழகின் ரகசியம் என்ன? கிளாரா சொன்ன பதில் அப்படியே சொல்ற, வீட்டில் கட்டி எடுத்துட்டு போங்க. கிளாரா சொன்னாள், நான் துக்கங்களையும் துயரங்களையும் கவலைகளையும் என் மனதிலே தக்க வைப்பதில்லை. சொல்லிட்டாளா? அடுத்த துணை கேள்வி, மேடம் யாராவது அது உங்களுக்கு ஞாபகப்படுத்தினா நான் அதை ஏற்கனவே மறந்து விட்டேன் என்பதனை நினைத்துக் கொள்கிறேன். கிளாராங்க, கிளியரா சொல்ற பாருங்க. நான் துக்கங்களையும் ஆபாசமான எண்ணங்களையும் ஆறாத ரணங்களையும் மனதிலே சுமப்பது இல்லை. வந்துருச்சா? இதை இன்னும் கிளாரிட்டியா சொல்றேன். ஒரு மனைவி ஒரு கணவனோட தொடர்ந்து 35 ஆண்டுகள் வாழ்ந்துட்டா. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு அது பெரிய செய்தி. எப்படியா 35 வருஷமா ஒரே ஆளோட வாழ்? அந்த ஜெனரேஷனுக்கு சொல்றேன், 65 வயது அந்த அந்த பெண் இருக்கால, அந்த பெண் சொன்ன ஒரு வார்த்தையை சொல்றேன். அவகிட்ட கேட்குறாங்க, அவ வெளிநாட்டு பொண்ணு, ஆர் யூ ஹாப்பி? நீ மகிழ்ச்சியுடன் இருக்கிறாயா? நம் முகங்களை பாருங்க. நாளைய கவலைகளும் நேற்றைய இழப்பின் நினைப்புகளும் சேர்ந்து இன்றைய நாளை கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம வீட்டு பாட்டிக்கு புதுசாக வெத்தலை வாங்கி கொடுங்க, அது சாப்பிடவே சாப்பிடாது, எடுத்து அதக்கி வச்சுக்கோ. நேற்று பழசானதை சாப்பிடும், நாளைக்கு நம்ம கொடுத்தது பழசா போயிடும், அது நாளை மறுநாள் சாப்பிடும். அனுபவிக்கவே தெரிவதில்லை. அவகிட்ட கேட்டாங்க, ஆர் யூ ஹாப்பி? அந்த பெண் சொன்னாள், எஸ் ஐ எம் ஹாப்பி. அடுத்த வார்த்தை, ஆர் யூ மேரிட்? அவ சொன்னா, எஸ் ஐ எம். ஆம், எனக்கு திருமணமாகி விட்டது. Still you are happy? Yes, I am happy. Then give thanks to your husband. நீ உன் கணவனுக்கு நன்றி சொல் என்றவுடன், no I won't என்றாள். இல்லை, நான் அவருக்கு நன்றி செலுத்த மாட்டேன். ஏன்? நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் என் கணவருக்கும் தொடர்பில்லை. சொல்லிட்டு சொன்னா பாருங்க, அதுதான் முக்கியமான விஷயம். அவரை திருமணம் செய்து கொள்வதற்கு முன்னாலும் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன், அவரை திருமணம் செய்து கொண்டதற்கு பின்னாலும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என் மகிழ்ச்சியை என்பது என் முடிவு. என் மகிழ்ச்சியை நான் அடுத்தவர்கள் கையில் கொடுப்பதே இல்லை. உங்கள் மனங்களை முறிக்கக்கூடிய, உங்கள் மனங்களை துக்கிக்கக்கூடிய விஷயத்தில் சற்று விலகி நின்று விசாரியுங்கள். சற்று விலகி நின்று விசாரியுங்கள். எனக்கு தெரிஞ்சு இங்கே தான், திருவள்ளூருக்கு பக்கத்தில் தான், என்ன ஊருன்னு சொல்ல மாட்டானா. இதே மாதிரி ஒரு அம்மாட்ட கேட்டாங்க, எவ்வளோ வருஷம் ஆச்சு? கல்யாணம் ஆகி 42 வருஷம் ஆச்சு. எப்படிப்பட்டவர்? இல்லை சொல்லுங்க, உங்கள் வீட்டுக்காரை பற்றி சொல்லுங்க. நான் மொழி ஆசிரியை, 300 பக்கத்தில் கூட மொழிபெயர்க்க முடியாதபடிக்கு அந்த அம்மா ஒரு பதில் சொல்லிச்சு. உங்கள் வீட்டுக்காரை பற்றி சொல்லுங்க. இவ்வளவுதாங்க. மனசுல எவ்வளவு கோபங்களையும் கஷ்டங்களையும் சுமந்து கொண்டிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. வாழ்க்கை அலாதியானது. இதோ இந்த வினாடியில் நான் மகிழ்ச்சி அடையக்கூடிய விஷயத்தை இப்போ சொல்றேன். நேத்து நைட்டு உயிரோட இருந்த 5 லட்சம் பேர் இந்த உலகத்துல இன்னைக்கு இல்ல, நாம எல்லாம் இருக்கிறோம். சந்தோஷப்படலாமா இல்லையா? கொரோனா வந்துச்சு, எல்லாரையும் கொத்து கொத்தா தூக்கிட்டு போச்சு, நம்மளை விட்டுட்டு போச்சா இல்லையா? அதுக்கு நம்ம சந்தோஷமா இருக்கலாமா இல்லையா? வாழ்க்கை வாழ்வதற்குத்தான். அதில் உற்சாகத்திற்கு யாரேனும் ஒன்று, யாராவது வந்தா நல்லா இருக்குமே, யாருடைய விஷயத்தை கேட்டா நல்லா இருக்குமே, அப்படி கிடையாதுங்க. நமக்குள் நாம் சில விஷயங்களில் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வார்த்தைகளை சொல்லி நான் தொடங்கினேன்.
இந்த உலகத்திலேயே பெரிய பணக்காரன் ஒருத்தன் இருக்கிறான். அவர் பேரு எல்லாருக்கும் தெரியுது. எம்மங்கிட்ட அதிகமா துட்டு இருக்குது. நானும் அதை சொன்ன உடனே அவ்வளோ பெரிய பணக்காரன் எங்கள் நாட்டிலேயும் தான் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நான் உலகத்தில் பெரிய பணக்காரன், அவன் பணம் சொத்து எவ்வளோ மதிப்புன்னு பார்த்தா திக்குன்னு இருந்துச்சு. 56 லட்சம் கோடி. ஏங்க 56 லட்சம் கோடிங்க ஒருத்தன் வச்சிருக்கிறாரு. நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. கவிஞர், நிர்வாக அதிகாரிகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அமைப்பாளர்கள் உட்கார்ந்துருக்காங்க, படைப்பாளர்கள் இருக்கிறாங்க, பேச்சாளர் இருக்கிறேன், பேராசிரியர் இருக்கிறேன். வாழ்க்கையில் சிலவற்றை சாதித்தவர்கள் தங்கள் ரகசியங்களை சொல்லுகின்ற பொழுது அதை மெதுவான வார்த்தைகள் என்று நினைத்து கடந்து போகாதீர்கள். நிதானமாக அதை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். எனக்கு தெரிஞ்சு கம்பராமாயணத்தையும் சங்க இலக்கியங்களையும் வள்ளுவத்தையும் பக்தி இலக்கியங்களையும் சிற்றிலக்கியங்களையும் வாசிக்காமல் நவீன இலக்கியங்களில் புதுமைகள் படைப்பது கஷ்டம். ஏன் தெரியுமா? இன்றிலிருந்து 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மிகப்பெரிய சிந்தனையாளர்களை கொண்டிருந்த சமூகம் நம் சமூகம். என்கிட்ட கேட்டாங்க ஒருத்தங்க, எங்க அப்போவே நினைச்சிருக்கிறாங்கன்னா ஏன் அப்போ இருந்தவன்லாம் புத்திசாலி இல்லையா? உனக்கு தான் புதுசாக வந்துருச்சா புத்தி? உங்கள் தாத்தாவுக்கு அறிவு இல்லையா? உனக்கு மட்டும்தான் வந்துச்சா புதுசா? எனக்கு தெரிஞ்சு இந்த சமூகத்தை போல அறிவை அடகு வைத்த சமூகம் இதற்கு முன்னாலும் இல்லை, இதற்கு பின்னால் வரப்போகிறதா என்று எனக்கு தெரியாது. சுய அறிவோடு சுயம்போடு இருந்தவர்கள். அந்த எலன் மஸ்க் உட்கார்ந்து இருக்காருங்க. ஒரு இன்டர்வியூ. நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா, வெற்றியாளர்கள் இருக்காங்கல்ல, சாதனையாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய வார்த்தைகளை கொஞ்சம் கவனிப்பேன். ஏன்னா அத்தனை பேரும் உண்மை சொல்லிட மாட்டாங்க. சில பேர் பேரன்பின் பெருவாகத்தில் அப்படி சொல்லிவிடுவாங்க. அதை அப்படியே கேட்ச் பண்ணிக்கணும். எலன் மாஸ்க் சொன்ன ஒரு பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் ஒரு இலக்கை நிர்ணயிக்கிறீர்கள். இந்த சார் சொன்னார், 2 நாள் தான் வச்சுருந்தாராம் ஏதோ ஒரு ரெசல்யூஷன். 31ஆம் தேதி நைட்டு வச்சுருந்துருக்காரா, 2ஆம் தேதி சாயந்தரம் முடிச்சுக்கிட்டார். சார் சொன்னார். இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு இலக்கை வைக்கிறீர்கள், அந்த இலக்கை அடைவதற்கு உங்களை எப்படி நீங்கள் நிறுத்திக் கொள்வது, நிலைநிறுத்திக் கொள்வது, எதை வைத்துக்கொண்டு நீங்கள் அந்த இலக்கை அடைகிறீர்கள், அந்த ஃபார்முலா சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. சொல்லிடுவோமா? தன் வெற்றிகளையும் தோல்விகளையும் பிரம்மாண்டப்படுத்தி வஞ்சிக்கக்கூடிய வஞ்சக உலகத்தில் வெற்றிகளை அவ்வளவு எளிதாக சொல்லிவிடுவார்களா என்ன? பாம்பு கடிக்கு மருந்து சொல்ற பாட்டிக்கு பாம்பு கடிச்சிருச்சு. சாவர பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க, என்ன பாட்டி ஆச்சு, நீ பாம்பு கடிச்சிருச்சு. என்ன பாம்பு பாட்டி? கட்டுவீரி. மருந்து சொல்லு பாட்டி. அது ரகசியம் சொல்லிட்டு செத்துருச்சு பாட்டி. செத்தாலும் சாவேனே தவிர என் ரகசியத்தை சொல்ல மாட்டேன் என்று சொல்லுகின்ற உலகத்தில் பெரிய கேள்வி ஒன்று, உன் இலக்கை அடைவதற்கு உன்னை நீ எந்த அளவிற்கு உற்சாகப்படுத்திக் கொள்கிறாய்? அந்த ரகசியத்தை சொல். கேள்வி கேட்கிறாங்க. ஒருத்தன் கிளியரா கேட்கிறான். டார்க் ப்ளூ நினைக்கிற, கொஞ்சம் பிளாக்கிஷா தெரியுது, ரெட் டை ஒயிட் ஷர்ட் போட்டு அப்படி உட்கார்ந்துருக்கான் எலன் மாஸ்க். நீங்க யூடியூப்ல போய் பாருங்க, இருக்கு. அவரிடத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் தந்த பதிலை வீட்டிற்கு எடுத்து செல்லுங்கள். முடிஞ்சா அப்ளை பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லைங்க, வாழ்க்கையில் எந்த இலக்கை வேண்டுமானாலும் அடையலாம். ஃபார்முலா தான். யாரையும் பார்த்து வியக்காதீங்க. அவங்க ஏன் அப்படி வளர்ந்துருக்காங்கங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஃபார்முலா தான். ஃபார்முலாவை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் அதுக்காக பிறந்திருந்தீங்கன்னா அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணீங்கன்னா நீங்கள் வந்துடலாம். அவன் சொல்கிற பதில் தாங்க சூப்பர் பதில். உங்கள் இலக்கை அடைய நீங்கள் எப்படியெல்லாம் உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்கிறீர்கள் என்பதனை சொல்லுங்கள் என்றவுடன் அவர் சொன்னார், அந்த ஃபார்முலாவை சொல்லுங்கள். உடனே எலன் மாஸ்க் சொன்னார், நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு புரியவில்லை. தெளிவாக தானே கேட்குறேன். நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு புரியவில்லை. அவர் அவ்வளோ ஃபோர்ஸா சொல்லும் போது எனக்கு புரிஞ்சிருச்சுங்க.
அந்த எனக்கு புரிஞ்சிருச்சுல்ல, அதை நான் சொல்றேன். எனக்கு ஏன் புரிஞ்சுது, ஏன் சொல்லாத பக்கங்களில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை எல்லாம் கவிஞருக்கு புரியுது? தொடர் வாசிப்பு. தொடர்ந்து வாசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, புரியும். இதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இருக்கிறதும் போயிடும். ஒரு 6 வயசு குழந்தை என்கிட்ட வந்து கேட்குது, கவிஞர் மேடம் நான் உங்க ரசிகை, ஒரு செல்ஃபி எடுத்துக்கவா? அந்த குழந்தைக்காக நான் கவலைப்படுகிறேன். ஏனென்றால் அந்த கையில் ஃபோன் வச்சிருக்கா. என்ன மட்டுமா பாப்பா? இந்த கவலை எனக்கு வருகிறது, ஏனென்றால் நான் ஆசிரியை. எனக்கு வருகிறது ஏனென்றால் நான் தாய். எனக்கு வருகிறது ஏனென்றால் நான் இந்த சமூகத்தில் பொறுப்புடன் இருக்க வேண்டும் என்று பயணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண். அந்த குழந்தைக்காக நான் பயப்படுகிறேன். பாருங்க, நீங்கள் சொன்னது எனக்கு புரியவில்லைன்னு அவர் சொல்லிட்டு அதுக்கு அவர் ஒரு பதில் கொடுத்தாருங்க. அதாங்க அந்த ஆளு பதில் கொடுத்தாரு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உன்னுடைய கோல் நீ ஃபிக்ஸ் பண்ணல, அந்த கோல் தானே உனக்கு மோட்டிவேஷன். அந்த கோல் அடையிறதுக்கு உனக்கு எதுக்கு மோட்டிவேஷன்? இப்போ நான் ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணிட்டேங்க. மாபெரும் சபைதனில்ங்கிற ஒரு தலைப்பில் நான் பேசணுன்றதை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேங்க. எனக்கு எதுக்குங்க மோட்டிவேஷன்? சுதானா காலையிலேயே எந்திரி, இந்த புக்கெல்லாம் படி, புதுசு புதுசாக ஏதாவது சொல்லு அப்படின்னு யாராவது என்கிட்ட சொல்லிட்டே இருக்கணுமா? நான் தான் எந்திரிக்கணும். உங்களுக்கு இப்பவும் புரியல, புரிகிற மாதிரி சொல்கிறேன், நல்லா புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு பட்டிமன்றத்தில் ஒரு பேச்சாளர் ஒரு ஜோக் சொன்னார். நான் சொன்னேன்ல, வாசிப்பு பழக்கம் இருந்தால் ஜோக்கு கூட சரியான திசையில் புரியும். திட்டு இருக்குல்ல, அது கூட சரியான திசையில் புரியும். பேசாத நாங்க என்ன பார்த்து கெமிஸ்ட்ரி டீச்சர், ஏன்னா நான் கிளாஸ்ல பேசிட்டு இருந்தேன். எங்க பேசணுமா அங்க பேசு, எங்க பேசக்கூடாது அங்க பேசாத, உட்காரு அப்படின்னாங்க. உட்கார்ந்துட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன், அங்க பேசுறத நிறுத்தினேன். சொற்கள் புரியணுமே. சொன்னார்ல, கொடுத்த ரத்தத்தை விட, ரத்தம் கொடுக்குறவங்க கிட்ட நான் காசு வாங்குறது இல்லையான்னு ராத்திரி 3 மணிக்கு எந்திரிச்சு ஜூஸ் போட்டு கொடுத்தானே சோடா கடைக்காரன், கந்தர்வன் எழுதினாரு. புரிஞ்சிருச்சு இல்ல எனக்கு, அது என்னங்கிறது புரிஞ்சிருச்சு இல்ல, பிரபஞ்சனை புரிஞ்சுக்கிட்டேன்ல நான். ஏதோ ஒரு பாருங்க, கலாபிரியா அவனுடைய ஒரு கவிதையை கேட்டா இன்னைக்கு நான் நடுங்கி போனேங்க. புரியணுங்க, புரிஞ்சாலே லைஃப் சூப்பருங்க. புரியாம தாங்க எல்லா கஷ்டங்களும். நான் அப்படி நினைக்கவே இல்லையே. என்ன செய்யறது? கண்கள் இல்லாத தாய் பறவை தன் குஞ்சுகளின் வாசத்தை தொலைத்துவிட்டு அந்த கூட்டை தேடி அலைவதை பார்க்கிறேன். அதன் கூடு எங்கே இருக்கிறது என்று எனக்கு தெரியும். ஆனால் அந்த தாய்க்குருவிக்கு சொல்லக்கூடிய மொழி என்னிடத்தில் இல்லையே. நாங்க நடுங்கி போனங்க கலாபிரியா அவனுடைய இந்த வார்த்தையை பார்த்து. எனக்கு தெரியணுமே, அந்த மொழி தெரியணுமே, வழிபடுத்துறதுக்கான மொழி தெரியணுமே. அந்த பேச்சாளர் சொல்றார், ஜோக்கு தான். எனக்கு எலன் மாஸ்க் தந்த பதிலும் இந்த ஜோக்கையும் நான் ரிலேட் பண்ணி பார்த்தேன், புரிஞ்சிருச்சு எனக்கு. பாருங்க எப்படின்னு. 3 பேர் ஃப்ரெண்ட்ஸு வேலை செய்கிறாங்க ஒரு ஆஃபீஸில், ஒன்றா தான் சாப்பிடுவாங்க. 10 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ். 10 வருஷமா 3 பேருடைய டிஃபன் பாக்ஸ்லையும் ஒரே டிஃபன் தான் வருது. ஒருத்தனுக்கு இட்லி வருது, ஒருத்தனுக்கு தயிர் சாதம் வருது, ஒருத்தனுக்கு சப்பாத்தி வருது. 10 வருஷமாக சாப்பிட்டு 3 பேரும் முடிவு பண்ணாங்க, நம்ம வீட்டில் இருக்கிற மனைவிமார்களுக்கு ஒரு சிட்டு எழுதி வைப்போம்டா. 10 நாள் டிஃபன் மாற்றலன்னு வச்சுக்க, இதுகளுக்கு எதுக்குடா சம்பாரிச்சு கொடுக்கறது, மேலேருந்து குறிச்சிருவோம்டா, எழுதுடா சூசைட் நோட்டாங்க. எழுதிட்டான். 9 நாள் டப்பா திறந்துக்கிறாங்க, அதே இட்லி, அதே தயிர் சாதம், அதே சப்பாத்தி. 10வது நாள் நடுக்கத்தோடு திறந்தாங்க பாருங்க, அதே இட்லி, அதே
தயிர் சாதம், அதே சப்பாத்தி. மானஸ்தனுங்க 3 பேரும். மேலே போனானுங்க, கடகடன்னு குதிச்சிட்டாங்க. ஆஸ்பத்திரியில் கிடக்கிறாங்க. 3 பேர் வீட்டிலேருந்தோ மனைவிமார் ஓடி வந்து அழுதுங்க. இட்லி அழுவுது. டைலாக் பாருங்க. ஐயையோ நீ செத்து போவேன்னு தெரிஞ்சிருந்தா தோசை போட்டு தந்திருப்பேனே. தயிர் சாதம். ஐயோயோ நீங்களை நான் நம்பவே இல்லையே, நீங்கள் விழுந்துருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் வேற ஏதாவது கலந்து கொடுத்துருப்பேனே. இந்த சப்பாத்தி மட்டும் டெட் பாடியை முறைச்சி பார்த்துட்டு நிற்கிது. நர்ஸு சொல்லுது, செத்து போயிட்டாருமா, அழுதுரு. இல்லை, அவங்க 2 பேர் வீட்டில் ஒய்ஃப் தான் சமைக்கிறாங்க. எங்கள் வீட்டில் இந்த ஆள் தானே காலையில் ஏந்திரிச்சு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு சப்பாத்தி போடுவான். இந்த ஆள் ஏன் செத்தான்னு தெரியலையே. இப்போ எல்லன்மா சொன்னது புரியுதா? உங்களுக்குன்னு ஒரு இலக்கை வச்சுக்கிட்டு நீங்கள் அதை அடையாம நீங்கள் தோத்து போனதா டமாரம் அடிக்கும் பொழுது இந்த உலகம் உங்களுக்காக வந்து கண்ணீர் வடிக்கணுமா? உன் இலக்கை நீதான் அடைய வேண்டும். உன் இலக்கு என்பது உன் கையில் இருக்கிறது. நீதான் கோல் செட் பண்றனா, யூ ஹாவ் டு வாக் த்ரூ. இந்த விஷயங்களை நாம் புரிந்து கொண்டால் சபை வசப்படும்.